ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மீன் குழம்புக்கு நான் எடுத்த இந்த மீன் சீலா மீன். இந்த மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்போட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கட் பண்ணி தான் இந்த மீன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இதோட ரேட் 450. இப்போது மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான மீன் எடுத்து வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இப்போது தாளிக்க 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கி விடுங்க. அடுத்து மீன் குழம்புக்கு பூண்டு நல்லாயிருக்கும். பூண்டு போடாதவங்க பூண்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூண்டையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடணும். கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சால் குழம்பு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அடுத்து குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் நான் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நான் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குற இந்த மிளகாத்தூள் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட், கலர், அப்புறம் குழம்போட திக்னஸை நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான், மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இந்த மிளகாத்தூளை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். மிளகாத்தூளை எண்ணெயில் வதக்கும்போது குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து நான் எடுத்து வச்சுருந்த புளியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு மீன் குழம்பு ரொம்ப புளிப்பாக இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் புளியோட டேஸ்ட் சட்டிலாக இருக்கணும். அந்தளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 4 பச்சை மிளகாய் உடச்சி விட்டு மூடி வச்சாச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்த மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா சேர்த்துக்கோங்க. மீனை அப்படியே எடுத்து கொட்டிட வேண்டாம். அப்படியே கொட்டிட்டா அடியில் தங்கியிருந்த தண்ணியும் ஊற்றிடும். ஸோ குழம்பு நான்வெஜ் ஸ்மெல் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒன்றொன்னாவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்க இந்த சீலா மீன் குழம்புல கரையாது. ஸோ ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இப்போது நான் எடுத்து வச்சுருந்த எல்லா மீனையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போது சொல்கிறேன், டைம் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் மீன் குழம்பு நல்லாவே வரும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டுருங்க. மீன் குழம்புல நல்லா செட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்போட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்ப அப்படியே மூடி வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா குழம்பு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அதில் இருக்க மீனும் குழம்புல நல்லா ஊறி சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தன்வி வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.